வணக்கம் மக்களே. இது ராத்திரி மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு மலர் பாருங்கள். பிரம்ம கமலம்னு சொல்கிறாங்க. இது இலை கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு கத்தாழை இலை மாதிரி தான் இருக்கும். 3 நாளாக ஊரில் இல்லை. வந்தோடனே சாயங்காலம் போல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு அப்பவும் ஒன்றும் தெரியல. மறுநாள் சாயங்காலம் பார்க்கவும் ஒன்றும் தெரியல. நான் டெய்லி இதை நோட்டம் விடுவேன். ஆனால் நைட்டு கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு கையில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அது சரி ஊற்றலான்னு வந்தால் வித்தியாசமாக இது ஒரு தெரிஞ்சிச்சு. பார்த்தா தண்டு மாதிரி பெரிய காம்போட தாமரைப்பூ மாதிரி சின்ன சைஸில் பூத்துருக்கு பாருங்கள். அந்த இலைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது பக்கத்தில் கொஞ்சம் சுத்தம் இல்லாதவங்க வந்தோன்னா உடனே செடியை பட்டுப்போன்னு சொல்கிறாங்க. அதை அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. இப்போ வடநாட்டிலலாம் இதை பூஜை பண்ணி கடவுளுக்கு ஆராதனை பண்ணுற மாதிரி பண்ணுறத நான் காணொலியில் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப நம்பிக்கை இது மேலே, இந்த பூ மேலே. நர்சரிலாம் போய் கேட்டிங்கன்னா ஒரு இலை மட்டும்தான் இருக்கும். அந்த சின்ன தொட்டியில் வச்சு கொடுப்பாங்க. சில காலம் நீங்கள் காத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அரிய வகை பூவை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ 12 மணி ஆகும்போது தான் நம்ம நறுமணம் வீசும். காலையில் பட்டு போயிடும். இந்த பூவே இருந்து அடையாளமே தெரியாது பாருங்கள். அந்த மாதிரி இது ஒரு மலர். நான் எடுக்கும்போது ஒரு 9 மணி இருக்கும் நினைக்கேன். அந்த மாதிரி நான் டைமுங்க. ஆனால் நைட் ஆகிட்டு நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே பின்னால் இருக்கிறதுனால பயந்துக்கிட்டே தான் எடுத்தேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு குட்டியாக மொட்டு வேற விட்டுருக்கு. அது கொஞ்சம் பெருசாக கண்ணுக்கு அது தெரியவே செய்யாது. பூத்தா மலர் மட்டும்தான் தெரியும். அது ஒரு அதிசயம். இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு புதுசாக அனுபவத்தை நீங்களும் பெறணுன்னா இந்த மாதிரி ஒரு செடியை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இது மலர்ற பார்த்தா நம்மளுக்கு ஏற்படுற சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மக்களே. நைட்டு எப்போ பூக்கும், 1 வருஷத்துக்கு இருக்குமோ 2 வருஷத்துக்கு இருக்குமோ எப்போமோ தான் பூக்கும். நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.